பேதாசுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமேன். மரியே வாழ்க என்ற இறைவார்த்தை, உங்கள் கவலைகளை எல்லாம் அவரிடம் விட்டு விடுங்கள், ஏனென்றால் அவர் உங்கள் மேல் கவலை கொண்டுள்ளார். Casting all your cares, all your anxieties, all your worries and all your concerns once and for all on him, for he cares about you. 1 பேதுரு அதிகாரம் 5 வசனம் 7. கவலைப்படாதீர்கள், நாளை என்ன நடக்குமோ, இன்றைக்கு வாழ்க்கையில் சந்தோஷம் பிறக்குமோ, என் கண்ணீருக்கு காரணங்கள் மறையாதோ, துன்பப்படுத்துகிறவர்களிடத்திலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்காதோ, நோயிலிருந்து விடுதலை கிடைக்காதோ, கேட்கின்ற வரங்கள் வாழ்வில் நிறைவேறாதோ, நம் அன்னையை நோக்கி பாருங்கள். அவர் உங்கள் விண்ணப்பங்களை கேட்க ஆவலோடு இருக்கின்றார். கஷ்டங்கள் தீரும், வேதனைகள் மறையும், பாடுகள் மகிழ்ச்சியாக மாறும். நம் அன்னையின் பாதத்தில் நம் விண்ணப்பங்களை சமர்ப்பிப்போம். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. ஆமேன். நேசிப்பேன் என் அன்னையே, நேசிப்பேன் என் உயிரின் உயிரான என் அன்னையை நேசிப்பேன். வேதனை தீர்ந்தது, கண்ணீரும் மறைந்தது, கஷ்டங்கள் தீர்ந்தது, பாரங்கள் மறைந்தது. என் அன்னையின் பாதத்திலே என் வாழ்வில் நம்பிக்கை பிறந்தது, நம்பிக்கை பிறந்தது. நேசிப்பேன் நேசிப்பேன் என் அன்னையே, நேசிப்பேன் என் உயிரின் உயிரான என் அன்னையே, நேசிப்பேன் என் உயிரின் உயிரான என் அன்னையே, நேசிப்பேன் 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 என் அன்னையே, நேசிப்பேன்.